ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசிபலன் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. அந்த வகையில் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 19/11/2022 கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை. நாளைய தினம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உத்திரம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினம் யாருக்கு சந்திராஷ்டம அமைப்புகள் நீடிக்க இருக்கின்றது என்றால் கும்ப ராசி நேயர்களுக்கு, அதாவது சந்திராஷ்டமம் உங்களுக்கு துவங்குகிறதுங்க. ஆக கும்ப ராசி நேயர்கள் சற்று அனைத்து விஷயங்களிலும் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரங்க. ஆக எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது எந்த ஒரு காரியங்களிலும் சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்க. ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினம் கும்ப ராசி நேயர்கள் நிதானத்தோடு எக்காரியத்தையும் அணுகுவது நல்ல மேன்மையை கொடுக்கும். நண்பர்களே, நாளைய தினம் 12 ராசி நேயர்களும் ஏதாவது முக்கியமான விஷயம் செய்ய போகிறீங்க, இல்லை புது விஷயம் ஒன்று தொடங்க போகிறீங்க, அப்போ நல்ல காரியம் பண்ண போகிறேன், ஏதாவது நல்ல நேரமாக பார்த்து சொல்லுப்பான்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி நற்காரியங்களை செய்வதற்கான சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கான சுப ஓரைகள் என்று பார்த்தால் காலை 10:45 11:45 வரையும், மாலையை பொறுத்தவரையிலும் மாலை 4:45 5:45 வரையும். ஆக இந்த 2 நேரங்களும் பார்த்தீர்கள் என்றால் சுபகாரிய நிகழ்ச்சிகளை செய்வதற்கு ஏற்ற நேரங்களாக நாளைய தினத்தில் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். நாளைய தினம் பார்த்தீர்கள் என்றால் சனிக்கிழமையில் உத்திரம் நட்சத்திரம். இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். உத்திரம் நட்சத்திரம் என்பது பார்த்தீர்கள் என்றால் சூரிய பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரங்க. ஆக என்ன செய்யலாம் என்று பார்த்தால், சனி தொழிலை குறிக்கின்ற கிரகம், சனி பொதுஜனத்தை குறிக்கின்ற கிரகம், சனி மக்களை குறிக்கின்ற கிரகம், அதே போல் சூரியன் செல்வாக்கை குறிக்கின்ற கிரகம், ஒரு கௌரவத்தை குறிக்கின்ற கிரகம், ஈர்ப்பை குறிக்கின்ற கிரகம் யாருங்க? சூரியன். இந்த இருவரும் சேருகின்ற பொழுது பகை கிரகங்கள் தான், இல்லை என்று கூறவில்லை. நிறைய பேர் என்னன்னா, ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்தோ இல்லை ஒரு தனித்தோ மக்களின் செல்வாக்கை பெற்று பதவிகளில் அமருவதற்காக நினைப்பார்கள். ஒருவர் பதவியில் அமர வேண்டுமென்றால் மக்கள் செல்வாக்கு அவர்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் மக்கள் செல்வாக்கை பெற வேண்டி யாராவது பதவிகளில் அரசியல்வாதிகளாக இருக்கீங்க, இல்லை ஏதாவது சமூக ஆர்வலர்களாக இருக்கீங்க, மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு வேண்டும் நினைக்கிறீங்க, அவங்க. அதனை அடுத்ததாக தொழில் செய்பவர்கள் நிறைய பேர் இந்த தொழில் வசியம் அந்த வசியம்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமரை ஈர்க்கிறதுக்காக, வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காக பொதுஜன வசியம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? அது நிறைய பேர் மாந்திரீக ரீதியாக செய்கிறீங்க. இன்றைய நாள் இந்த சனி சூரிய சேர்க்கை இருப்பதனால் பொது ஜனத்தை ஈர்க்கும் பொருட்டு, பொது ஜனத்தை வசியம் செய்யும் பொருட்டு நாளைய தினத்தில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்தில் அமைய பெற்றிருக்கின்ற பைரவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி பைரவருக்கு ஒரு அர்ச்சனை செய்தீர்கள் என்று சொன்னால், அந்த பொதுவாகவே வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பது, தொழில் முன்னேற்றம் அடைவது, இந்த மாதிரியான விஷயங்களும், பதவிகள் கிடைப்பதற்கான மக்கள் செல்வாக்கு, மக்கள் ஆதரவு கிடைப்பது, தொடர்ந்து இந்த சனி சூரியன் தொடர்பு கொள்கின்ற நாட்களில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு இந்த மாதிரியான அர்ச்சனை செய்து நெய் விளக்கு போட்டு வந்தீங்க அப்படின்னா மக்கள் செல்வாக்கு வலுப்பெறும். மக்கள் செல்வாக்கு எலெக்ஷன் நிற்கிறவங்களுக்கு பதவிக்காக, மக்கள் செல்வாக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்காக. ஆக இந்த இரண்டும் நன்றாகவே கிடைக்கும். பயன்படுத்தி கொள்வது சிறப்பானது. யாரெல்லாம் இந்த அமைப்புகள் இருக்கீங்களோ தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க. உங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஏதாவது முடிவெடுக்கிறதா இருந்தால் 1க்கு 2 முறை யோசித்து நிதானித்து முடிவெடுக்கணுங்க. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம், அல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். குழந்தைகள் சம்பந்தமாக மருத்துவம் எடுப்பதற்கு சிறப்பான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக மொத்தத்தில் நாளைய நாள் உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பான நாள் இல்லை நண்பர்களே. வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால், மனம் சற்று மந்தத்தன்மையையோ அல்லது மனம் சற்று சிறு சிறு நெருடலான பிரச்சனைகளை சந்திப்பது மாதிரியான மனக்கவலையான அமைப்பு, மனம் சோகமாக இருப்பது, இந்த மாதிரி
மனம் தெளிவற்ற நிலையில் இருக்கின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. ஆரோக்கியத்திலும் அது தொந்தரவுகளை உங்களுக்கு வழங்கும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக நாளைய தினம் முக்கியமான காரியம் ஏதேனும் செய்ய போகின்றீர்கள் என்றால் தயை கூர்ந்து அதனை தவிர்த்து கொள்ளலாம். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய பெயரை கெடுப்பது மாதிரியான ஏதேனும் சிறு சிறு காரியங்கள் நடப்பதற்கோ அல்லது உங்களுடைய மனதை துன்புறுத்த கஷ்டப்படுத்துறது மாதிரியான ஏதேனும் சில காரியங்கள் நடைபெறுவதற்கான அமைப்புகளோ நாளைய தினம் உண்டு. ஆக நாளைய தினத்தினை பொறுத்தவரை முடிந்த வரையிலும் அனைத்து விஷயங்களிலும் அமைதி காத்து செல்வதும் நிதானித்து செல்வதும் மிக மிக சிறப்பானது. இந்த பிரச்சனைகளை குறைத்து கொள்வதற்காக முக்கிய விஷயங்களில் தலையிடாமல் இருக்கணும். அது முதல் அமைப்பு. பைரவ வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பானது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்றால் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பினை பெறுவீர்கள். பெரிய பெரிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த டீலர்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெரிய பெரிய லம்பான அமௌண்ட் கொடுத்து பெரிய பெரிய பொருட்களை வாங்குகிற அளவுக்கு பெரிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாளாக நாளைய தினம் அமைகின்றது. ஒரு சிலர் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாகவே நாளைய நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரை எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு என ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் உருவாக்கப்படுகின்ற அற்புதமான நாள். இல்லத்தரசிகளை பொறுத்தவரையிலும் பார்த்து பார்த்து தேர்வு செய்து ஏதேனும் பொருட்களை வாங்கி கொள்வதற்கான பொருட்சேர்க்கைக்கான நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக அந்த வகையில் நாளைய நாள் சகலத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான நாளாக அமைவதனால் முடிந்த வரையிலும் ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இந்த அரசாங்க ரீதியிலான சில கடன்கள், அரசாங்க ரீதியிலான சில மானியங்கள், அரசாங்க ரீதியிலான சில பொருள் உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அரசாங்க ரீதியாக சில உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட இடங்களில் சின்ன சின்ன கான்ட்ராக்டில் வேலைகள்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் உண்டு. தாராளமாக முயற்சிக்கலாம். உத்தியோகம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக நாளைய நாள் அமைகின்றது. சிறு சிறு பயணங்களோ சிறிய மனிதர்களினுடைய சந்திப்புகளோ உங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறாக கிடைக்கின்ற சந்திப்புகள் தொடர்புகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வேலைக்காக உத்தியோகத்திற்காக உதவி செய்வதற்கான அமைப்புகளில் உண்டு என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலர் கடன் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வட்டிக்கு வாங்கிறாதீங்க. பேங்க் லோன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு முயற்சி செய்வது மிக மிக சிறப்பானது. வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களே, கடகத்தை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை மட்டுமே பெறுகின்ற அதி உன்னதமான நாளாக அமையப்பெறுகின்றது. நண்பர்களே, வருமானம் சற்று அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்ற மிகச்சிறப்பானதொரு நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் மேன்மையும் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். உங்களுடைய பேச்சால் அனைவரையும் கவர்ந்து இழுத்து விடுவீர்கள். கூட்டுத் தொழிலும் நல்ல நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்தும் நல்ல லாபங்களும் வரவுகளும் கிட்டக்கூடிய அற்புதமான நாளாக கடகராசி நேயர்களுக்கு நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அந்த வகையில் நாளைய நாள் சகலத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அதி உன்னதமான நாளாக அமையப்பெறுகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புத்திரபாக்கியம் சம்பந்தமாக நல்ல செய்தி உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களும் இந்த புகழடைகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி புகழ் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களே, சிம்மாதிபதியே 4ஆம் பாவகத்தில் அமையப்பெற்று 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற நாள். ஆக பெரிய பெரிய பொருட்களினுடைய சேர்க்கைகளை செய்வதற்கு மிக சிறப்பான நாள். தொழில் சார்ந்த பெரிய பெரிய பொருள்னா ஒரு விலை மதிப்பு மிக்க பொருள்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு 20,000 கொடுத்து வாங்குகிறோம் வீட்டுக்காக. ஒரு உதாரணத்திற்கு பெருசாக டிவி, எல்இடி டிவி வாங்குறது, பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பெரிய பெரிய பொருள் இதெல்லாம் அவங்க தகுதிக்கு ஏற்றார் போல். நான் சொல்கிறேன், அவங்க தகுதிக்கு ஏற்றார் போல் பெரிய பொருள், அந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்கு மிக சிறப்பான நாளாக சிம்மராசி நேயர்களுக்கு நாளைய நாள் அமைகின்றது. ஒரு சிலர் தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களை பெறுவீர்கள். ஒரு சிலர் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை எல்லாம் செய்வது மாதிரியான நாள்.
கல்வியில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் படிப்பிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நாளைய நாள் கொஞ்சம் சுகவாசிகளாக இருப்பீர்கள். எந்த வேலையை உங்ககிட்ட சொன்னாலும் அந்த வேலையை அவங்களுக்கே திரும்ப சொல்வீங்க, நீங்கள் செய்ய மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், மன நிறைவுடன் இருப்பீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரை சகலத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அதி உன்னதமான நாள். உத்தியோக அமைப்புகளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய அதிகாரமும் நிர்வாக திறனும் கொண்டு அனைவரையும் சற்று அலற வைத்து விடுவீர்கள். ஆனால் நல்ல நிர்வாகி என பெயர் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இடமாற்றங்கள், பயணங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள்னு ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது மாதிரியான நாளாக நாளைய தினம் அமைகின்றது நண்பர்களே. ஆமாங்க, ஏதாவது ஒரு வகையில் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு அலைச்சல்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த வகையில் நாளைய நாள் அலைச்சல்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைவதனால் முடிந்த வரையிலும் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தை 1க்கு 2 முறை சிந்தித்து திட்டமிட்டு இதனை இப்பொழுது செய்ய வேண்டும், இதனை இதற்கு அடுத்ததாக செய்ய வேண்டும் என ஒரு பிளான் போட்டுங்க. பிளான் போட்டுக்கிட்டு அதன் பிறகு செய்கிறது நல்லது. அதே போல் அன்பு நண்பர்களே, ஏதாவது பொருட்களை விற்கிறதுக்கோ கைமாற்றி விடுறதுக்கோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக அதனை முயற்சி செய்யலாம். இந்த தரகு வேலைன்னு சொல்லக்கூடிய மீடியேட்டராக இருந்து, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றம் செய்து இடையில காசு பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லையா, இடைத்தரகர்கள், அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கின்ற நண்பர்களுக்கு கூட நல்ல ஏற்றங்களை எல்லாம் வழங்குகின்ற, வருமானத்தை வழங்குகின்ற நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. பொதுவாகவே கன்னிராசி நேயர்களுக்கு நாளை நாள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக நடைபெறுவது மாதிரியான நாள் நண்பர்களே. அந்த செலவுகள் சற்று அனாவசிய செலவுகளாக இல்லாத வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு அமைப்பு. வெளியூர் வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். தாராளமாக தேடி வருகின்ற வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துலாராசி நேயர்களே, துலாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நாளைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற சிறப்பான நாள். பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஏனென்றால் நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல வருமானம் வேணும்னு யோசிப்போம், தொழிலில் ஒரு நல்ல இடம் வேணும்னு யோசிப்போம், நல்ல கல்யாணம் ஆகணும்னு யோசிப்போம். ஆனால் இதை எல்லாத்திற்கும் மேலே இந்த மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து, லைஃப்பில் செட்டில்ட் ஆகிறதுக்கான ஒரு தரமான உத்தியோகம் அது நாளைய தினம் கிடைக்கும். அந்த மாதிரியான நாள். வருமானம் சிறப்பாக அமையும், லாபங்கள் அதிகரிக்கின்ற அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. நீங்கள் என்ன தொழில் வியாபாரம் எது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதில் ஒரு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அதி உன்னதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், அபரிமிதமான பொருள் வரவு ஏற்படுகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, 10க்கு அதிபதியே ராசிநாதனாகி, அதாவது ராசிநாதனோடு சேர்ந்து ராசிக்குள்ளாக அமர பெற்றிருக்கின்றார். இங்கே எங்கெங்க ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கின்றார்? நேருக்கு நேராக பார்வையில் இருக்கின்றார்கள். ஆக அன்பு நண்பர்களே, இந்த ஆளுமையை குறிக்கின்ற கிரகம் 10க்கு அதிபதியாகி ராசிக்குள்ளாகவே அமரப்பெற்றிருக்கின்றார். இந்த வகையில் நிர்வாகத்திறன் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் வழங்குவீர்கள். அது மட்டுமல்லாமல் உத்தியோகம், தொழில் அனைத்திலும் உங்களுடைய தனித்திறனை வெளிப்படுத்தி உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுதல்களை பெறுகின்ற அதி உன்னதமான நாளாக நாளைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது என்பதனை நிச்சயமாக நீங்கள் மனதில் வைத்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 10க்கு அதிபதி ஜென்ம ராசிக்குள்ளே வருகின்ற பொழுது வேலையை நம்ம எப்பயோ கேட்டிருப்போம், ஆனால் அது இப்போ கிடைச்சிரும். அதுவாக தேடி வந்துடுங்க. அந்த வாய்ப்புகள் தேடி வரும். வருகின்ற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டும் போதுமானது. நீங்களாக போயிட்டு அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு எதையும் செஞ்சு சிக்கிற வேண்டாம். அதுவாகவே தேடி வரும். அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா போதும். தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் பெறுகின்ற அற்புதமான நாள். ஒரு சிலருக்கு முக்கிய பதவிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் வெளியிட வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நல்ல நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, தொழில் சார்ந்து சின்ன சின்ன விரயங்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக நாளைய நாள் அமைவதனால் முடிந்த வரையிலும் உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு உழைப்பை போடுங்கள். ஆனால் பெரிய முதலீட்டை போடாதீர்கள்.
ஏன்னா பெரிய வருமானத்துக்கான அமைப்பு இல்லை. ஆக தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. ஏதாவது ஒரு வகையில் தகப்பனாரால் ஒரு செலவு ஏற்படும். அதாவது தகப்பனாரோட மருத்துவத்துக்குன்னு சொல்லலை, மருத்துவத்திற்காகவும் இருக்கலாம் அல்லது வேறு சில விஷயங்களுக்காகவும் தகப்பனார் வழியிலிருந்து ஒரு செலவு உண்டுங்க. அதனால் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வெளிநாடு வாய்ப்புகளுக்காக அரசாங்க ரீதியாக நீங்கள் செய்ய இருந்த சில முயற்சிகளை தாராளமாக நாளைய தினம் செய்யலாம். வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசி நேயர்களே, அஷ்டமாதிபதியாகி 11ஆம் பாவகத்திலே சூரிய பகவான் வீற்றிருப்பது ஒரு நல்ல அமைப்பு. ஏனென்றால் 8-11 திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஏதாவது ஒரு வகையில் அது உங்களுடைய உழைப்பினால் வந்த பணமாக இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிற மாதிரி திடீர்னு உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட பணமாக கூட அது இருக்கலாம். அந்த வகையில் திடீர் வாய்ப்புகள் பணமாகவோ இல்லை ஏதோ ஒரு பொருளாகவோ இல்லை உங்களுக்கு ஏதான ஒரு வகையில் நன்மையாகவோ நீங்கள் எதிர்பார்க்காத திடீர்னு உங்களுக்கு ஒரு விஷயம் நன்மையாக நடக்குங்க நாளைய தினம். அதே போல் ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏனென்றால் ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக நாளைய தினம் அமைவதனால் ஹெல்த்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க மகர ராசிக்காரங்க. முடிந்த வரையிலும் தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொள்வது, இரவில் நேரம் கடந்த உணவு பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொள்வது, சாப்பிட்றது 11 மணிக்கு 12 மணிக்கு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது மிக மிக நல்லது. அந்த வகையில் நாளைய நாள் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மேன்மையையும், தொழில் சார்ந்து பெருசாக அகலக்கால் வச்சிடாதீங்க. திடீர் பண வரவுங்கிறது அதுவாக வருங்க, நீங்கள் முதலீடை போட்டு உழைச்சி எடுக்க முடியாதுங்க. ஆக பெரிய முதலீடுகளை போடுவதை தவிர்த்து கொள்வது சிறப்பானது. வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசி நேயர்களே, இந்த கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் வழங்குகின்ற அதி உன்னதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பினை நீங்கள் அடைவீர்கள். அந்த சிறப்பின் மூலமாக அனைவரின் நன்மதிப்பையும் பெறுகின்ற நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. புதிய வேலை வாய்ப்புகளுக்காக யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சின்ன சின்ன கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், மாமியார் வீட்டிலிருந்து ஏதாவது ஒரு மதிப்போ மரியாதையோ உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து அப்படி உயர்த்தப்படும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள். ஒரு பதவி உயர்வு கிடைப்பது, உயர் அதிகாரி போல நீங்களே ஒரு உயர் அதிகாரி ஆவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் தேடி வருகின்ற அற்புதமான நாள். பொதுமக்களோடு நேரடியாக தொடர்பில் இருக்கின்ற சில அதிகாரிகளுக்கெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் மக்களின் மூலமாக பாராட்டுதல்கள் பெறுகின்ற, கௌரவ பட்டங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. சாதாரண கூலி தொழிலாளிகளுக்கு ஓரளவு நல்ல வழக்கத்தை விட மேன்மையான மரியாதை தொழில் செய்கின்ற இடங்களில் கிடைக்கும். வாயா எடி அப்படின்னு சொன்ன கூட இது கொஞ்சம் எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க நாளைய தினம். அந்த அளவுக்கு மதிப்பு உயர்கின்ற நாள். வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொலைதூர பயணங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான நாள். உத்தியோகத்தில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற நாள். ப்ரமோஷன் மாதிரி அடுத்த கட்ட அமைப்புக்கு நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். ஒரு சிலருக்கு வேலையில் சின்ன இடத்துல இருந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு வரலாம், இல்லை சம்பள உயர்வு கிடைக்கலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம். அந்த மாதிரி ஏதேனும் ஒன்று உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் சம்பந்தமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற நாள். கடன் தொந்தரவுகள் அனைத்தும் குறைவது மாதிரியான சிறப்பான நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய நாள் எந்த மாற்றங்கள் எந்த பயணங்கள் எது வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வது நல்லது. டிரான்ஸ்ஃபர்ஸுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இதுவரையும் 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்த்தோம். இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். அன்பு நண்பர்களே, பரிகாரம், திரும்பவும் அந்த பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம டச் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொன்னேன், பரிகாரம் செய்து எல்லா விஷயங்களிலிருந்தும் நாம் தப்பித்து விட முடியுமா என்று கேட்டால் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் தீர்வாகாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, பரிகாரத்தில் 2 விதம் உண்டுங்க. எந்த பரிகாரங்க நமக்கு சேஃப்டி, எந்த பரிகாரம் சேஃப்டி இல்லை, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பரிகாரத்தில் 2 வகை இருக்கா? உலகம் என்றால் நன்மை தீமை, நாணயம் என்றால் பூவும் தலையும். அதுபோல் அனைத்துக்கும் 2 துருவம் உண்டு என்பதனை போல பரிகாரத்திலேயே 2 அமைப்புகள் உண்டுங்க. ஒன்று தெய்வீக பரிகாரங்கள், ஒன்று தாந்திரீக பரிகாரங்கள் அல்லது மாந்திரீக பரிகாரங்கள். முழுக்க முழுக்க தெய்வத்தை மட்டுமே நம்பி, அதாவது நல்ல தெய்வங்களை மட்டுமே நம்பி செய்யப்படுகின்ற பரிகாரங்களுக்கு தெய்வ பரிகாரங்கள் என்று பெயர்.
இதில் பெருசாக பொருட்செலவு ஒன்றும் இல்லை. அந்த பூஜை பொருள் வாங்குறதோடு சரி, பெரிய பொருட்செலவு இல்லை, சேஃப்டியானது. ஆனால் மாந்திரீக பரிகாரங்கள் அந்த மாதிரியான சில விஷயங்கள் உண்டுங்க. சில துர்தேவதைகளை வசியம் செய்து வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து பரிகாரமாக செய்து அடுத்தவரினுடைய மனதை கட்டுப்படுத்தி சில விஷயங்களை செய்வாங்க. அதற்கு மாந்திரீக பரிகாரங்கள் அப்படின்னு பெயர். எது சேஃப்டி அப்படின்னா தெய்வ பரிகாரங்கள் சேஃப்டி. தெய்வ பரிகாரங்களை ஒரு உதாரணத்துக்கு, பா கடன் பிரச்சனை ரொம்பப்பா, என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, போயிட்டு பைரவருக்கு அஷ்டமி திதியில் விலகு போட்டுவாங்க, இது தெய்வ பரிகாரம். மாந்திரீக பரிகாரம், வாங்க இத்தனை மணிக்கு நைட்டு 12 மணிக்கு அங்கே வச்சு ஒரு பூஜையை போட்டுருவோம், அந்த தேவதையை அப்படி இழுத்து விட்டுட்டோம்னா அது பார்த்துக்கும், கடனை சட்டுன்னு அடைச்சிரும் சாமி அப்படிம்பாங்க. ரெண்டுமே செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டுத்துலேயுமே நமக்கு தீர்வு கிடைக்கல. இப்போ பைரவ தசாபுக்தி ரொம்ப வலுவாக இருக்குது, அட்டமாதிபதி சம்மந்தப்பட்ட தசை போகுது, பரிகாரம் வேலை செய்யாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், தெய்வ பரிகாரங்கள் இங்கே செஞ்சுருக்கோம். பைரவர் அதனை தீர்க்காவிட்டாலும் அதனை வளர விட மாட்டார், முதல் சேஃப்டி. ரெண்டாவது, அவர் பெருசாக திருப்பி அடிக்க மாட்டார், பயப்பட வேண்டாம். ஆனால் மாந்திரீக பரிகாரங்கள் நம்ம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பாற்றுகின்ற மாந்திரீக பரிகாரமே நம்முடைய கர்மாவை அதிகரிக்கும். ஏன்னா நம்ம செய்கிறது துஷ்ட தேவதையை நம்பி. அதே போல் அந்த பரிகாரம் முறையான முறையில் பலன் கொடுக்கலனாலோ அல்லது அந்த பரிகாரத்தை நீங்கள் முறையாக செய்யவில்லை என்றாலோ அந்த பரிகாரம் உங்களை திருப்பி அடிக்கும். நல்லா பார்த்துக்கணும். ஆக மாந்திரீக பரிகாரங்கள் எந்த நிலையிலும் ரெஃபரன்ஸுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன், நான் இல்லை யாரும் கொடுக்க மாட்டாங்க, பெரிதாக கொடுக்க மாட்டாங்க. மாந்திரீக பரிகாரங்கள் ஒருபொழுதும் சேஃப்டியானது கிடையாதுங்க. எந்த நிலையிலும் பரிகாரம் செய்பவரை அது திருப்பி தாக்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் தெய்வீக பரிகாரம் அப்படி இல்லை. அது ஒரு குட்டிச்சாத்தான் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிற மாதிரி. ஆனால் தெய்வ பரிகாரம் தாயினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிற மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்று தான் நினைப்பாங்க, முடியலனாலும் நம்ம அழியணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது, அதுக்கு அப்படியே நேர் எதிரான நிலைமை. ஆக எப்பொழுதுமே தெய்வ வழிபாட்டை மட்டுமே பரிகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அனைத்தையும் வகுத்தவன் எல்லாம் வல்லான் ஒருவன் இருக்கின்றான். அவனை தாண்டி இந்த பூ உலகில் எதுவும் நடைபெறப் போவது இல்லை. ஆனால் கர்மாவும் அவன் விதித்த விதியின்படி அமைவது என்பதனால் அதையும் பெரிதாக அவன் மாற்றுவது இல்லை. ஏன்னா உங்களுக்கு உதவி பண்ணிட்டார்னா கர்மாங்கிற அவரோட கொள்கையை அவர் உடைச்ச மாதிரி ஆயிரும். ஆக எது நடந்தாலும் நம்முடைய நன்மைக்கே, இறைவன் நிச்சயமாக நம்மை காத்தருள்வான் என்று ஆழமான இறை நம்பிக்கையோடு தெய்வ பரிகாரங்களின் பக்கம் பயணிப்பதுதான் மிக மிக நன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு அவசியமானது என்பதனை இந்த தகவலை இன்றைய தினம் தெரிந்து கொண்டீர்கள். தெய்வ பரிகாரங்களே முதன்மையானது. மாந்திரீக பரிகாரங்கள் எஃபெக்டிவாக இருக்கலாம், ஆனால் நல்லது இல்லை என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த தகவல் இன்றைய தினம் போதுமானது. மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.